السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபக்கத் قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. يا صلوات சொல்லணும். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பெரும் கருணை கிருபை, அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான மஸ்ஜித் திறப்பு விழாவிற்கு நம்மை வரவழைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதை உருவாக்குவதற்காக வேண்டி தன்னுடைய உடல் உழைப்பாலும் செல்வ உதவியாலும் ஆலோசனைகளாலும் துஆவாலும் பங்கெடுத்து கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்வுலகில் ஆரோக்கியமான ஈமானுடன் கூடிய நல்வாழ்வை தந்தருள் புரிவானாக. சோனத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் தந்தருள் புரிவானாக. நம் அனைவரையும் இங்கு பங்கெடுத்து கொண்ட அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. நண்பர்களே, இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பை பற்றி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறார். ஒரு சில ஹதீஸுகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஹதீஸுகளை நீங்கள் கேட்கிற பொழுது ஒவ்வொருவரும் இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ற உணர்வோடு இவற்றை நிச்சயமாக நாம் அமல் செய்ய வேண்டும், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு நீங்கள் அதை கேட்க வேண்டும். கேட்கலாமா? அப்படி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸ் இது தபரானியில் வருகிறது. அதில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் தவல்ல ஃபீ பைத்திஹி, யார் தன்னுடைய வீட்டிலேயே ஒலு செய்து கொள்கிறாரோ. அப்போது பள்ளிவாசலுக்கு நம்ம வர்றோம், இங்கே வந்து கூட பாத்ரூம் போயிட்டு ஒலு செய்கிறோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் இருக்காண்டு தன் வீட்டிலேயே தன்னுடைய தேவைகளை முடித்து கொண்டு ஒலு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வீட்டிலிருந்து பள்ளி நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் தஆலா இடத்தில் அளப்பரிய நன்மை இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, மன் தவல்லா ஃபீ பைத்திஹி, தனது வீட்டிலே யார் ஒலு செய்து கொள்கிறாரோ ஃபஹ்ஸனல் ஒலுவை அவசர அவசரமாக செய்யாமல் அழகிய முறையில் ஒலு செய்கிறாரோ. அழகிய முறையில் என்ன அர்த்தம்? ஒலுவுடைய சுண்ணத்துக்கள்லாம் பேணி செய்யணும். ஒலுவுடைய சுண்ணத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. 25-30 சுண்ணத்து இருக்குது ஒலுவில். 1-2 சொல்கிறேனே. ஒலு செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுங்கள்? பிஸ்மில்லான்னு சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும்? ஒரு சின்ன துவா சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துவா சொல்லுங்கள்? ஆலிம் உலமாக்கள் சொல்ல வேணாம், மற்றவங்க சொல்லுங்கள். இல்லைங்களா? பெருமானுடைய சுண்ணத்து நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு சுண்ணத்துலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, ஒலு செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் மஃபில்லி தம்பி வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. இந்த துவாவை யார் ஒவ்வொரு ஒதுவுக்கு முன்னாடி ஓதுறாரோ வாழ்க்கையெல்லாம் அவருக்கு பட்டினி கிடைக்க மாட்டாரோ. அல்லாஹ் தஆலா அவரை காசுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சுங்க, சிரமமாக போயிடுச்சு என்ற நிலைக்கு அல்லாஹ் ஆளாக்க மாட்டான் அவரை. இந்த துவா ஒரே வரி தான் ஜி, நீங்கள் நெட்டில் அடித்தாலும் கிடைக்கும். துவா கபில் ஒதுவுக்கு முன் ஓதும் துவா அப்படின்னு. இந்த துவா ஓதுறது ஒது செய்ய ஆரம்பிக்கிற சுன்னத்து. அதுக்கு பின்னாடி ஒதுவில் ஒவ்வொன்றையும் 3 முறை கழுகுவது. வாய்க்கு படிக்கிறது, மூக்கை சுத்தம் செய்வது, முகம் கழுவுது, இல்லை 3 முறை. இது ஒரு சுன்னத்து. மிஸ்வாக்கு செய்வது ஒரு மிகப்பெரிய சுன்னத்து. ஏன் அது மிகப்பெரிய சுன்னத்துன்னு சொன்னேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திலும் சரி, வீட்டிலும் சரி, இரவிலும் சரி, பகலிலும் சரி, இப்போ ஒதுவோடு இருப்பார்கள். ஒவ்வொரு முறை ஒது செய்யும்போது மிஸ்வாக் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நம்ம இன்றைக்கி அதை வந்து ஒரு சுன்னத்தாகவே நம்ம நினைக்கிறது இல்லை. அதிகமான பேர்கள் அதை விட்டுட்டாங்க. அந்த சுன்னத்தை பின்பற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ப்ரஷ் பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. மிஸ்வாக் பெருமானார் ஸல்லல்லாஹு இரவு பகலாக மிஸ்வாக்கு செய்தார்கள். மிஸ்வாக்கு செய்வதனால் உன் வாய் சுத்தமாகிறது, அல்லாஹ்வுடைய திருப்தியை உனக்கு பெற்றுத் தருகிறது என்று சொன்னார். முத்தஹரத்துல் லில் ஃபமி மரதாத்துல் ரப்பி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத் தருகிறது என்று சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் சுன்னத்துகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி 30 சுன்னத்து இருக்குது. அதே மாதிரி ஒது சும கிபிலாவை முன்னோக்கி உட்காருங்கள். ஒது செய்து முடித்தவுடன் துவா, என்ன துவாவை சொல்லுங்கள்? கொஞ்சம் முடிச்சோன்னே அழகாக சொல்கிறாங்க பாரு. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய எண்ணில் இழங்காத பலன்கள் உடையதாக இருக்கிறது. அதனால செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அப்போ பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் வீட்டிலே அழகிய முறையில் ஒது செய்துவிட்டு சும்மா அத்தல் மஸ்ஜித பின்பு பள்ளிவாசலை நோக்கி வருகிறாரோ ஃபஹுவ ஸாயிருல்லாஹி, அவர் அல்லாஹ்வை சந்திக்க வந்தவர், அவர் அல்லாஹ் தஆலாவை சந்திக்க வந்தவர். ஃபஹக்கும் அலல் முஸவ்வரி ஐ யுக்ரிம ஸாயிர, வீட்டுக்காரர் மீது கடமை தன்னை சந்திக்க வந்தவரை கண்ணியப்படுத்துவது கடமையாகிவிட்டது என்று சொன்னாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் உங்களை தேடி வர்றேன், நீங்கள் அழைச்சிங்கன்னு தேடி வர்றேன், கண்ணியப்படுத்திங்களா இல்லையா? வாசல்ந்து வரவேற்று உள்ளே கொண்டு போய் சாயா வேணுமா? நான் இப்போ கூட நேராக மஸ்ஜித் வந்துடுறேன், டைம் ஆயிடுச்சு, நடுவில் டிராஃபிக்கில் இந்த 4 ரோட்டில் டிராஃபிக்லேயே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 3/4 மணி நேரம் நின்றுருந்தோம். அதனால் நான் நேராக பள்ளிவாசலுக்கு போயிடுறேன்னு சொன்னதுக்கு அவங்க கூட வந்தாங்க. அவங்க இல்லை இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஒரு மடக்காவது குடிச்சிட்டு வந்துடுங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கண்ணியமாக உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு மடக்கு கொடுத்தாங்க, கண்ணியப்படுத்தி அமுச்சு வச்சாங்க. அப்போ நம்மை தேடி வருபவர் விருந்தாளிக்கு நாம் அவரை கண்ணியப்படுத்தி அவர் எதை விரும்புவாரோ அவருக்கு தேடி என்ன வேணும்னு கேட்டு கொடுக்குறோம். டீ குடிக்கிறீங்களா, இல்லை ஜூஸ் மாதிரி குடிக்கிறீங்களா, இல்லை காஃபி குடிக்கிறீங்களா, என்ன பழக்கம் சொல்லுங்கள், உங்களுக்கு செஞ்சு தரேன் நான் அப்படின்னு நாம் கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி யார் இவ்வாறு நல்ல முறையில் வீட்டிலே ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வை சந்திக்க வருகிறாரோ அவருக்கு தேவையானதை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் தன்மேல் கடமையாக்கி கொண்டான்ட்டாங்க. சொன்னாங்க. என்ன அழகான செய்தி பாருங்கள். அப்போ அந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ கேளுங்கள்ல, யாரெல்லாம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ரப்பே, உங்கள் வீட்டு விருந்தாளியாக வந்திருக்கிறோம் ரப்பே, எங்களுக்கு தேவையானது என்னன்னு எங்களை விட அதிகமாக நீ அறிஞ்சிருக்கிற, அதை கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தாலும் அல்லாஹ்ட துஆ செய்யுங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இந்த ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா தத்தஹர ரஜுலு, இது இப்னு ஹுஸைமால வரக்கூடிய ஹதீஸ் இது. இதா தத்தஹர ரஜுலு சும்மா மர்ர இலல் மஸ்ஜிதி, ஒரு மனிதன் வீட்டிலே ஒது செய்து கொண்டு பள்ளிவாசலை நோக்கி நடந்து வந்தால் இரஅஸ் ஸலாத்தை வந்து உட்கார்ந்து முன்கூட்டியே வந்து உட்கார்ந்து தொழுகையின் நேரத்தை எதிர்பார்த்தவனாக அமர்ந்திருந்தால், பாருங்களா, இப்போ நம்ம 12:30 மணிக்கு பாங்க சொல்கிறோம், 1 மணிக்கு தொழுகைன்னு சொன்னால் பாங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்துடணுமா? வந்து தொழுகையின் நேரத்தை எதிர்பார்த்து முன்னால் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். சும்மா உட்காராமல் ஸலவாத்து ஓதிக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டு தனக்கு தெரிஞ்ச தஸ்பீஹாத்துகள் ஓதிக்கொண்டு முன்கூட்டியே வந்து அமர்ந்து தொழுகையை எதிர்பார்த்து யார் அமர்ந்திருக்கிறார்களோ குத்திபலஹு காத்திபுஹு கதபலஹு காத்திபுஹு பிகுல்லி ஹுத்வத்தின் யஹ்துஹா இலல் மஸ்ஜிதி 10, அவர் பள்ளிவாசலை நோக்கி காலடி எடுத்து வைத்த ஒவ்வொரு 8க்கும் 10 நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுதச் செய்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் இது அபூ தாவூதுல வருகிறது, இப்னு மாஜால வருகிறது ஹதீஸ். இந்த ஹதீஸை உவைஸ் இப்னு அவுஸ் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். மன் கஸல யௌமல் ஜும்ஆத்தி, வெள்ளிக்கிழமை யார் வீட்டிலே குளிக்கிறார்களோ, வக்தஸல, இன்னும் தன் வீட்டார்களையும் குளிக்க செய்கிறார்களோ, சும்ம பக்கர வபுத்தக்கர, பின்பு தாமதம் இல்லாமல் பள்ளிக்கு விரைந்து வருகிறாரோ, அதாவது மற்ற நாட்களிலும் விரைந்து வரணும், வெள்ளிக்கிழமை இந்த நாளில் எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நம்ம வர்றோமோ அவ்வளோ சிறப்பு இருக்கிறது. எவ்வளோ சீக்கிரம் வர்றாங்களோ அவ்வளோ அதிகமாக நன்மை இருக்கிறது. நண்பர்கள், அன்றைக்கி பார்த்தோம் ஒரு கடை திறப்பு விழா, திருப்பூரில் ஏதோ ஒரு கடை திறப்பு விழா. யார் வந்து ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க இவ்வளோ சலுகை, இத்தனை மணிக்குள்ளே வர்றவங்களுக்கு 50% சலுகை, அது அப்புறம் வரக்கூடியவங்களுக்கு 25% சலுகைன்னா ரோடே டிராஃபிக் ஆகி
அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சு போய் காலையில் 8 மணிக்கு கடை திறக்கிறாங்க. கடை திறக்கும் முன்னாடி காலையில் 6 மணிக்கே போய் உட்காந்துட்டான். ஏன்னா முன்னாடி போய் உட்காந்து இவ்வளோ 1000 ரூபா 2000 ரூபா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்காந்து ரோடே டிராஃபிக் ஆகி போலீஸ் வந்து அப்புறம் கடை திறக்க விடாமல் ஆக்கி இவ்வளோ டிராஃபிக் எல்லாத்தையும் போலீஸ் துரத்தி விடுற மாதிரி பேப்பரில் போட்டிருந்தான். ஒரு 1000 ரூபா கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி காலையில் 8-10 மணிக்கு திறக்கக்கூடிய அதுக்கு 6 மணிக்கெலாம் போய் உட்காந்துடுறான். இப்போ ஹதீஸில் வருது, ஃபஜ்ர் ஜும்மாவுடைய நாளில் முன்னாடியே வந்தீங்கன்னா ஒரு ஒட்டகத்தை நீங்கள் அறுத்து பலியிட்ட அதை கொடுத்து மக்களுக்கு பசியாற்றி நன்மை அல்லாஹ் கொடுக்குறாங்கிறாங்க சொல்லாங்க. இது நமக்கு லேசாக தெரியுது, இதெல்லாம் நமக்கு லேசாக தெரியுது. பெருமாள் சொன்னாங்க வ பக்கர வபுத்தக்கர வ மஷா, இன்னும் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தான், வலம் ஏற்க வாகனத்தில் ஏறாமல் அப்படிங்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு எவ்வளோ தூரம் ஜும்மாவுக்கு நம்ம வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளேருந்து நடந்து வந்துடலாம். ரொம்ப லாங்காக இருந்துச்சு பைக்லேயோ கார்லேயோ வரலாம். இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியுமோ அந்தளவு நன்மை அதிகம். வாகனத்தில் ஏறாமல், இந்த வாகனம் வீட்டில் காரு இந்த பைக் இருந்தாலும் அதில் ஏறாமல் நடந்து வா, அது முன்னாடி கிளம்பி வர வேண்டியது தான். நினைச்சிங்களா? அதுக்கு அவ்வளோ நன்மை இருக்குது, அவ்வளோ நன்மை எல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க அல்லா ஜல்ல ஷானஹு. அதனால் வாகனத்தில் ஏறாமல் வருகிறார்களோ, இல்லைங்க எங்கள் வீடு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அப்படி நடந்து வர முடியாது அப்படின்னு சொன்னால் என்னங்க செய்கிறதுன்னு கேட்கலாம் சில பேர். சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய அளவுக்கு தான் தன்னுடைய வீட்டை கட்டணும். நீ பாட்டுக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ளே இந்த 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த மாதிரி வீடு கட்டவே கூடாது. பள்ளிவாசலுக்கு எப்பயும் நடந்து ஒன்று நீயும் உன் பிள்ளை குட்டிகள் நடந்து போகிற அளவுக்கு பள்ளிவாசல் சுற்றி உன்னுடைய வீடு இருக்கணும். அல்லது சரி ஒரு காட்டு பகுதியில் இந்த மாதிரி மனம் போட்டாங்க, ஒரு 40 வீடு 50 வீடு போட்டாங்க, முதல்ல ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கோ, அப்புறம் வீடு கட்டு. பள்ளிவாசலுக்கு நடந்து போகிற அளவுக்கு நம்ம கனெக்ஷன் இருக்கக்கூடியது இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் தீன்தாரியாக வளருவாங்க. எத்தனையோ பேர் வந்து இப்போ கூட சமீபத்தில் ஒரு வாரம் இருக்கும், ஒரு மனிதர் வந்தார், என் பிள்ளைங்க ஓதவே இல்லாதது, 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஏன் ஓதலை, எங்கள் ஏரியாவில் பள்ளிவாசலே இல்லாதது, அதனால் மக்தபும் கிடையாது, அதனால் வந்து பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கவில்லை, இல்லை 12 வயசாச்சு 15 வயசாச்சு பிள்ளைங்க ஓதவே இல்லை, மார்க்க சம்மந்தமே இல்லை, தொழுகையே தெரிய மாட்டேங்குது, அல்லம் சூரா கூட தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த கதியாச்சு? ஏன் வீட்டை போய் அங்கே கட்டினேன், எப்படி கட்ட வேண்டிய செய்வோம்? அப்படி போய் சொந்த வீடு கட்டணும்னு போய் பள்ளிவாசலுக்கு 15 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறதுக்கு பள்ளிவாசல்கிட்ட ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது மேலானது, சின்ன வீட்டில் இருப்பது மேலானது. ஏன்னா பள்ளிவாசலுக்கு இருந்தால் பையனும் தொழுவு பழக்கலாம், 5 வயசில் 6 வயசுலேயே அவன் தொழுவு கூட்டிய பையனாக ஆயிடுவான், டெய்லி பள்ளிவாசலுக்கு அப்படியே நடந்து வருவான், அந்த பையனையும் தொழுகையாளியாவாங்க, பிள்ளைங்களும் தொழுகையாளியாவாங்க. பாங்கு சத்தம் காதில் கேட்கும், பாங்கு சத்தம் காதில் கேட்காத இடத்துல குடியிருக்க வேணாங்கிறாங்க. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத வீட்டில் குடி இருக்காதே, இல்லாத ஊரில் கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காதே. அப்படின்னா அர்த்தம் என்ன? எங்கே பள்ளி இல்லையோ, இறைவனுடைய திருக்கோயில் ஆகிய பள்ளிவாசல் இல்லையோ அங்கே போய் நீ குடியிருக்காது. ஒன்றுக்கும் மார்க்கத்துக்கும் தூரமாயிடும். காசு பணம் நிறைய வரலாம், வீடு விசாலமாக கட்டலாம், அப்படியே நிலம் மலிவாக கிடச்சிருக்கும், அப்படியே நீ டைல்ஸு போட்டு அட்டகாசமாக வீட்டை பிரம்மாண்டமாக கட்டலாம், நிறைய ரூம் வச்சு அடுக்கு மாடி கட்டலாம். ஆனால் உனக்கும் தீனுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடும். பாங்கு சத்தம் காதில் உழுகாது, கொஞ்சம் கூட உனக்கும் உன் பிள்ளைங்களும் தொழுகையாளியாக மாட்டாங்க, உன் வீட்டு தொழுகையாளியாக இருக்க மாட்டாங்க, தீனை விட்டு தூரமாயிடும். அதனால் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஷா மஸ்ஜிதுக்கு நடந்து வருவதை பழகிக்கொள்ளுங்கள், வலம் ஏற்கப் இன்னும் வாகனத்தில் ஏற வேண்டாம். சரி, பள்ளிவாசல் நடந்து வந்தாச்சு. அடுத்து சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ தனாமினல் இமாமி, இமாமுக்கு எவ்வளவு நெருக்கமாக உட்கார முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக உட்கார்ந்தான். அண்ணா பள்ளிவாசல் வரையும் அங்கே ஃபேன் ஓடுது, ஜாலியாக அங்கே ஃபேன் கிட்ட உட்காந்துக்கிறது. சில பேர் தூண் இருக்கும், அந்த தூணில் போய் சாஞ்சி ஜாலியாக உட்காந்துக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே செவரு ஓரமாக இடம் கிடைக்கணும் உட்காந்துக்கிறது. இமாமுக்கு எவ்வளவு நெருக்கமாக உட்காருங்களோ அவ்வளவு சவாபு கூட. இமாம் இங்கே தொழு வைக்கிறாரு, ஒட்டி உட்காந்துக்கணும், அதை ஒட்டி அங்கே இடம் அங்கே ஆள் உட்காந்து அதை ஒட்டி உட்காந்துக்கணும். இந்த அளவுக்கு இமாமுக்கு நெருக்கமாக தூரம் போக போக சவாபு குறையும், நன்மையும் குறைஞ்சிட்டே போகுது. நான் சொல்கிறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் வரக்கூடிய அபூதாவில் வரக்கூடிய சரியான ஹதீஸ். பெருமாள் சொல்கிறாங்க, வதனாமினல் இமாமி, இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்தார். ஃபஸ்தம, இமாம் என்ன சொல்கிறார், இந்த பெருமானோட எந்த செய்தியை சொல்கிறார் என்று காது தாழ்த்தி கேட்கிறார். பலம் இயல்க, தன்னுடைய இந்த பயணத்துக்கு நடுவிலே பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போவதற்கு நடுவிலே வீண் வேலை எதுவும் செய்யவில்லை. அதையும் சொல்லிட்டாங்க. வீண் வேலை அர்த்தம் என்ன? யார்கிட்டயாவது சண்டை போடுறது, தேவையில்லாமல் யார்கிட்டையாவது மறைச்சிக்கிறது, தேவையில்லாமல் உட்காந்து ஃபோனில் யூடியூப்பில் அல்லது ஃபேஸ்புக் ஏதாவது மூடிட்டு உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு தேவையில்லாமல் நேரத்தை யார்கிட்ட பற்றி பற்றி பேசுறது, தேவையில்லாத பேச்சு பேசுறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ உட்காந்துருக்குறாங்க,
நம்ம வேணும்னு 4 பேரை தாண்டி ஒருத்தர் முதுகை தாண்டிக்கிட்டு ஒருத்தர் தோள்பட்டை தாண்டிக்கிட்டு முன்னாடி வர்றது, இந்த மாதிரிலாம் பிறருக்கு தொந்தரவு கொடுக்கறது, இப்படிலாம் செய்யாமல் வீண் வேலைகள் எதுவும் செய்யாமல் ஒருவர் இவ்வாறு செய்தால் பெருமானார் சொன்னாங்க சொல்றாரு, கானலஹு பி குல்லி ஹுதுவத்தின், அவர் வீட்டிலிருந்து பள்ளிக்கு கால் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டுக்கும் அமல சனதி அஜிரி சியாமிஹா வ கியாமிஹா, ஒவ்வொரு எட்டுக்கும் 1 வருடம் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். அஜர சியாமிஹா வ கியாமிஹா, அந்த 1 வருடம் முழுவதும் அவன் நோன்பு வைத்து பகலெல்லாம் இரவெல்லாம் தொழுதிருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அல்லாஹ் அக்பர். இது சரியான ஹதீஸ். இது முஸ்னத் அஹ்மதுலையும் வருது, அபூதாவுல வருது, இப்னு மாஜால வருது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்க சார், கொஞ்சம் குறைச்சிங்க நல்லா சொல்லுவானா. ஒரு எட்டுக்கு 1 வருஷம் நன்மையா? அல்லாஹ் அக்பர். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடியதாக அது விளங்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை விட இன்னும் மேலே இன்னும் ஹதீஸ் இருக்கு, அதையும் கேளுங்க. இதை விட மேலானது, மன் ஹரஜ மின் பைத்திஹி முதத்தஹிரன், யார் ஒரு தன் வீட்டிலேயே ஒலு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்றானோ, இலா சலாத்தின் மக்தூபத்தின், பரலான ஒரு தொழுகைக்காக வேண்டி, ஜும்மா தொழுகை இல்லை, 5 வக்தில் எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜில் முஹர்ரம், இஹ்ராம் கட்டிய ஒரு ஹாஜியுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு ஹாஜி ஹரமுக்கு போகக்கூடிய நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொடுக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னும் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது, ஹாத்திமில் வருது, இப்னு ஹிப்பான்ல வருது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, அல் காயிது இர்அஸ் ஸலாத்த கல் கானிதி, ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்காக வேண்டி தொழுகைக்கு முன்கூட்டியே வந்துட்டார். உதாரணமாக அசர் தொழுகை 5 மணிக்கு, இவர் 4:30 வந்துட்டார், வந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கார். இந்த அரை மணி நேரம் முன்கூட்டி வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு இல்லை, அவர் சும்மா உட்கார்ந்திருக்கும் நேரம் எல்லாம் தொழுது கொண்டிருக்கக்கூடியவருடைய நன்மையை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். கல் காணிக்கு தொழக்கூடிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். வயுக்தபு மினல் முசல்லீன், அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே எழுதப்படுகிறார். அந்த 4:30 இனி தொழுகை வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் தொழக்கூடியவராகவே அல்லாஹ் எழுதுகிறான். ஹீன யஹ்ருஜு மின் பைத்தி ஹத்தா யர்ஜிஉ இலைஹி, தன் வீட்டிலிருந்து கிளம்பியதிலிருந்து பள்ளிக்கு தொழுது விட்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு அவர் செல்லுகின்ற நேரம் வரை இவ்வளவு நேரமும் அவர் தொழுகையில் ஈடுபட்டதாகவே அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர். அப்போ எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ்வளவு நேரமும் வேஸ்ட் இல்லை. நீ கடைக்கு போனால் நேரம் வேஸ்ட்டு, நீ வேற இடத்துல போய் லைனில் நின்றா நேரம் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரில் நீ பள்ளிவாசலுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த நேரம் வீணான நேரம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது, வல் மலாயிகத்து யுஸல்லூன அலா அஹதிக்கும், மலக்குகள் உங்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், உங்களுக்காக துஆ செய்கிறார்கள். மாதாம மஜ்லிஸுல்லதி ஸல்லா ஃபீஹி, ஒரு மனிதன் தொழுது விட்டு அந்த இடத்துல எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறானோ அதுவரை மலக்குகள் ஸலவாத் சொல்றாங்க. அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பெரும்பாலான நினைச்சிட்டோம் தொழுது முடிஞ்சு நம்ம வேலை முடிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே, நம்ம எந்திரிச்சு போயிடுறோம். இல்லை, தொழுது முடித்தாலும் உட்காரணும். குறைஞ்சபட்சம் ஒரு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 34 தடவை, ஒரு அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஸலவாத்து, துஆ அல்லாஹ்ட்ட நம்ம பாஷையில் நமக்கு தெரிஞ்ச பாஷையில், யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி வியாபாரத்தை பறக்க செய்ய, என் பிள்ளை குட்டிக்கு நல்வாழ்வு கொடு என்று அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து ஒரு சில நேரங்கள் கேட்கணும். தொழுது முடித்த பின்பு அந்த இடத்தில் சற்று நேரம் இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் உட்கார்றீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்காக மலக்குகள் துஆ செய்கிறார்கள். தன் தொழுத இடத்திலே எவ்வளவு நேரம் அந்த மனிதன் அமர்ந்திருக்கிறாரோ அல்லாஹ் மலக்குகள் துஆ செய்கிற யகூலுன் சொல்லுகிறார்கள், அல்லாஹும் மர்ஹமுஹு, யா அல்லாஹ் நீ அவர் மேல் இறக்கப்படியா அல்லாஹ், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹும் தூப அலைஹி, அவருடைய தௌபாவை கபூல் செஞ்சுக்கையா அல்லாஹ் என்று மலக்குகள் அவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாலம் யுதி ஃபீஹி மாலம் யஹ்துஸ், அவர் ஒலு முறியாமல் அங்கே உட்கார்ந்து இருக்கும் காலமெல்லாம், இன்னும் பிறருக்கு மனதில் வருத்தப்படுத்தாமல் இருக்கும் காலமெல்லாம். அதான் பள்ளிவாசலே உட்காந்து யாரையாவது கிண்டல் பண்ணுறது, தேவையில்லாத பேசுறது, அது யாரையாவது தப்பாக மனசு நினைக்கிறது. நாம் பள்ளிவாசல் உட்காந்துருக்கோம், அவன் பாட்டு பைக்கில் போகிறான், தொழுகை டைம்னு பார்க்குறது இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான், தொழுதால ஏறுமா மாடு அப்படி மனுஷன்
நினைக்கிறான் பார்த்தீங்களா, பிறரை பற்றி தப்பாக நினைக்கிறது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் நமக்கு நசீபாக்கணும், அவருக்கும் நல்லா நசீபாக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் அவரையும் நல்லா தொழுகையாளி ஆக்கட்டும் அப்படின்னு மனசில் ஒரு நல்ல எண்ணத்தோடு நீ அங்கே உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் உன் நல்வாழ்வுக்காக மலக்குகளை துவா செய்ய வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. இது முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன், இது முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் இது. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, யார் பள்ளிவாசலுக்கு காலை நேரத்தில் செல்கிறாரோ அல்லது மாலை நேரத்தில் செல்கிறாரோ, அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ, ஒவ்வொரு முறை காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசல் நோக்கி செல்கிற பொழுதெல்லாம் சொர்க்கத்திலே அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உயர்ந்த விருந்துகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸில் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முஸ்னத் அஹ்மதுல வருது, இப்னு மாஜால வருது, மா தவத்தன ரஜுலுன் முஸ்லிமுன் அல் மஸ்ஜித் மசாஜித் லிஸ்ஸலாத்தி வஸ்ஸிக்ர், ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வருகிறான் தொழுவதற்காக வேண்டியும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி, இது போன்ற நற்காரியங்களுக்காக பள்ளிவாசல் குர்ஆன் ஓதுறாரு, அல்லாஹ் திக்ர் செய்கிறாரு, பயான் கேட்குறாரு, நசீஹத்தில் கேட்குறாரு, ஹஸரத்துல் பயான் கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி பள்ளிவாசலோடு வந்தால் இல்லா தபஷ்பஷல்லாஹு லஹு, அவரை பார்த்து அல்லாஹ் பேரானந்தப்படுகிறான், முகம் மலர்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. கமா யதபஷ்பஷு அஹலுல் காயிபி பிகாயிபிஹிம் இதா கதிம அலைஹிம், உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ வெளியூருக்கு போயிட்டாங்க, போய் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப வர்றாங்க, வீட்டுக்கு நுழையும் போது எந்த மகிழ்ச்சியோடு வா மகனே என் மகளே வா என்று எவ்வளோ சந்தோஷமாக அவர் கட்டி அணைத்து நீங்கள் வரவேற்பீர்களோ. இல்லை அத்தா ஊருக்கு போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, ஒரு வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாங்க, பிள்ளைங்களாம் எப்படி அத்தா வரவேற்பதற்காண்டி காத்திருந்து, குடும்பமே காத்திருந்து, வா மகனே வா, வாங்க வாப்பா வாங்க என்று எப்படி தூரத்தில் சென்று திரும்ப வரக்கூடியவரை மகிழ்வோடு வீட்டார்கள் வரவேற்பார்களோ அப்படி முக மலர்ச்சியோடு அல்லாஹ் வரவேற்கிறாங்க. அது அடியார் என் வீட்டுக்கு வந்திருக்கியா வா, அல்ஹம்துலில்லாஹ் வா வா, என்ன வேணும் உனக்கு வா, சந்தோஷமா வா என்று அவரை அல்லாஹ் வரவேற்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பர்களே, இன்னும் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்லல் கதாத ஃபீ ஜமாஅத், இது திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறார்கள். அன்பர் நல்லா யோசிங்க, இங்கே இருக்கிற யார் யார் ஹஜ்ஜு முடிச்சிருக்கோம் கை தூக்குங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தவங்க, மாஷா அல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தேன் 3 பேர் இருக்கும், உம்ரா போயிட்டு கை தூக்குங்க, உம்ராவுக்கு போயிட்டு இருந்தவங்க மாஷா அல்லாஹ் ஒரு 5 பேர். சரி, இப்போ எல்லாருக்கும் யார் யாருக்கு உம்ரா போக ஆசை கை தூக்குங்க, இப்போ எல்லாரும் தூக்கியாச்சு வச்சா. உம்ரா போன ஆசை இருக்கா இல்லையா, ஹஜ்ஜுக்கு போன ஆசை இருக்கா இல்லையாம்மா, இப்போ உம்ரா போனால் எவ்வளோ வேணும், 1 லட்சம் வேணும் இல்லையா, ஹஜ்ஜுக்கு போகணும் குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது ஆகும் இல்லையா. இப்போ பாருங்க, செலவே இல்லாமல் உம்ரா, செலவே 1 ரூபா செலவில்லாமல் ஹஜ்ஜு. இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். இது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னது தான் தெரிஞ்சுங்களா. ஏன்னா உம்ராவுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரா செய்யும்படி சொன்னாங்க. ஹஜ்ஜுடைய சிறப்பை நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கேளுங்க நல்லா கவனமாக கேளுங்க. மன், பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஸல்லல் கதாத மின் ஜமாஅத்தி, திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இது. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, பள்ளிவாசல்லே ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, சும்மா கஅத, தொழுது முடிச்ச உடனே எந்திரிச்சு போல அங்கேயே உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், குர்ஆன் ஓதுறார், சுப்ஹானல்லாஹ் ஓதுறார், அல்லது ஸலவாத் ஓதுறார். சும்மா கஅத யذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்தவராகவே உட்கார்ந்திருக்கிறார். ஹத்தா தத்லஉ ஷம்சு, சூரியன் உதயமாகும் வரை. சூரிய உதயம் போட்டிருக்காங்களே, நீங்கள் ஃபஜ்ர் எத்தனை மணிக்கு காமத்து, நம்ம ஊர்லாம் இங்கே இந்த ஏரியாவில் 6:05க்கு, சரி, சூரிய உதயம் 6:40க்கு, 6:40, அவ்வளோ நேரம் ஃபஜ்ர் தொழுது முடித்த பின்னாடி சூரிய உதயம் வரைக்கும் உட்காந்துருக்கணும். சூரியன் உதிச்சிருச்சு, ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். 40க்கு சூரியன் உதயம்னு போட்டிருப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுறணும். அதுக்கு பின்னாடி சும்மா சல்லா ரக்அத்தைனி, பின்பு 2 ரக்அத் தொழுகிறார். இந்த தொழுகைக்கு பேர் என்னம்மா, இஷ்ராக் தொழுகிறார். கானத்துலஹு, அவருக்கு அல்லாஹ் தஆலா எழுதுகிறான், க அஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மையை ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். சொல்லிவிட்டு நம்ம நம்புவோமோ நம்ப மாட்டோமோ, சும்மா சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிருவோன்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறாங்க, தாமத்தின் தாமத்தின் தாமத்தின், முழுசாக கொடுத்துட்றான் அல்லாஹ் தஆலான்ட்டாங்க. அரே அப்பா, நம்ம நம்புவோமோ நம்ப மாட்டோமோ, ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரிலாம் இருக்காங்க. இது ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்தா ஹஜ்ஜுக்கு போன மாதிரி ஆயிருமா என்று நம்மெல்லாம் அவநம்பிக்கையை நினைக்கூடாதுன்னு பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் முழுசாக கொடுத்துட்றான். 3 தடவை சொல்கிறாங்க,
தாமத்தின் தாமத்தின் தாமத்தின், முழுசாக கொடுத்துட்றான். ஒரு ஹஜ்ஜுடைய சவாப், உம்ராவுடைய சவாபையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான்டான். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகணும்னா ஆசையாக இருக்காது, உம்ரா போன ரொம்ப ஆசையாக இருக்காது. ஃபஜ்ர் வந்து ஒரு மணி எங்கே நிறைய வேலை இருக்காது. எங்களுக்கு அப்போ தான் வீட்டில் நிறையா வேலை இருக்கிறது. எப்போ உட்காந்து பாரு, அல்லாஹ் கொடுக்குறேங்கிறான். அப்போ நீ ஹஜ்ஜுக்கு போகிறது, உம்ராவுக்கு போகிறதுங்கிறது சவாபு வாங்குறதுக்கு இல்லை, சும்மா சுற்றி பார்க்க போகிறேன்னு தெரியுது. அப்போ சவாபு வாங்குறதுக்காகண்டா அந்த சவாபு அங்கே தரேங்கிறான். ஃபஜ்ர் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து துவா ஓதிட்டு தவாபு தரேங்கிறானே. அப்போ ஹஜ்ஜுக்கு போய் துவா செய்யுங்கிறது. அதனால உம்ராவுக்கு போகணும் துவா செய்ய சொல்கிறது எதுக்காக வேண்டி? எல்லாம் சுற்றுறாங்க, ஊர் சுற்றுறாங்க, நானும் சுற்றிட்டு வரேன் அதுன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. இப்போ நாளைக்கு செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? உங்களுக்கும் மஹல்லாவில், இந்த மஹல்லாவுக்கு ரெடி பரவாயில்ல, எங்கே மஹல்லாவில் நாம் இருக்கிறோமோ அந்த மஹல்லாவில் பள்ளிவாசல் ஃபஜ்ர் தொழுது போயிட்டு சூரிய உதயம் வரைக்கும் குர்ஆன் எடுத்து உட்காந்து ஒரு ஜுஸு ஓதுங்க, 2 ஜுஸு குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியாட்டி ஓத கற்றுக்குவோம், பள்ளி இமாம்கிட்ட இல்லையே செலவாத்து ஓதுங்க, சுப்ஹானல்லாஹ் ஓதுவோம், 2 ரக்காத் தொழுது வெளியே வந்துடுவோம். முழு ஹஜ்ஜு. இப்படியே ஒருத்தர் 30 நாள் தொழுதா 30 ஹஜ்ஜு, 360 நாள் தொழுதா 360 ஹஜ்ஜு. அல்லாஹு அக்பர். கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நாளையும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? உண்மையாக சொல்லணும், சும்மா வாயில் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. யாரெல்லாம் செய்வீங்க? உண்மையாக கை தூக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா தொழுவோமா இன்ஷா அல்லாஹ்? பாருங்கள், இது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மஸ்ஜிதுக்கு வந்து பரக்கத்தில் நாளையிலேருந்து இஷ்ராக் எல்லாம் தொழுது ஒரு ஹஜ்ஜுடைய சவாபை வாங்கிட்டு போயிருக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. இன்னொரு ஹதீஸ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறாரோ, பனல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி மிஸ்லுஹு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதே போன்ற ஒரு வீட்டை அவருக்காக வேண்டி கட்டுகிறான். ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, ஏன் நாமெல்லாம் கோடீஸ்வரங்களா, இருக்கிறதே வாடகை வீட்டில், இத்தனும் குடிசை வீடு, இது பள்ளிவாசல் கட்டுற அளவுக்கு வசதி இருக்கலாமா, நமக்கு இருக்குதான்னு யோசிப்பீங்க. அதுக்கும் நம்மளை மாதிரி ஏழை மக்களுக்கும் பெருமானா சொல்லிட்டாங்க. நானும் வாடகை வீட்டு தான் இருக்கிறேன், நமக்காக நம்ம மாதிரி ஏழை மக்களுக்காக பெருமானா சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் பன் இதுவும் முஸ்லிம் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகிறாரோ, வலவுக ஃபஹஸில் கதாத்தின் லிபைலிஹா, ஒரு புறா தன் முட்டையிடுவதற்காக வேண்டி கட்டப்படக்கூடிய ஒரு சிறு கூடு போன்று ஒரு சின்ன இடத்தை மஸ்ஜிதுக்காக வேண்டி அவர் கட்டினாலும் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவருக்கும் அல்லாஹ் வீடு கொடுத்துட்றான்டான். பள்ளிவாசல் முதல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் வீடு கொடுக்குறான்டாங்க. நம்ம மஸ்ஜிது கட்ட முடியாதுன்னு ஏக்கம் இருக்குமில்ல, நம்முடைய ஏக்கத்தை தீக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கவலைப்பட வேணாப்பா, ஒரு புறா கூட அளவுக்கு இடத்த கொடு, அதுக்கும் உனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். சரி, எப்படிங்க புறா கூட அளவுக்கு இடத்த கொடுத்தாலும் கொடுத்துட்றான்னா அங்கே எப்படி ஒரு ஆள் தொழுக முடியும்னு நம்ம கேள்வி வரும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மஸ்ஜிது கட்டுறாங்க, இந்த மஸ்ஜிது கட்ட ஒரு 12 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 100 பேர் தொழுனா ஒரு 10 லட்சம் செலவாகுது. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தா 1 லட்சம் செலவு பண்ணால் அதில் ஒரு 10 பேர் தொழுகலாம். 100 பேர் தொழுகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 10 லட்சம். உதாரணம் சொல்கிறேன் நான். அப்போ 1 லட்சத்துக்கு 10 பேர் தொழுகலாம். இப்போ ஒருத்தர் தொழுகிறதுக்கு எவ்வளோ அளவாக 10,000 ரூபா ஆகும். அப்போ நான் 10,000 கொடுத்துட்றேன் ஹஜரத், இந்த மஸ்ஜிது கட்டை என்ன சேர்த்துக்குன்னு சொன்னால் ஒருத்தர் தொழுகக்கூடிய இடத்த கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதையும் நல்லா கணக்கில் வச்சிடறான். அல்லாஹ் தாலா கணக்கில் வச்சு அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் மறுமை நாளில் வீடு கொடுத்து விடுகிறான். ஒரு புறாவுடைய முட்டை இடும் அளவுக்கு நீ கொடுத்தாலும் சரி. அப்போ இந்த மஸ்ஜிது கட்டக்கூடியவர்கள் யார் கட்டினாங்களோ, இது இன்னும் நம்ம கட்டணும்னு நமக்கு ஆசை இருக்கலாம், நீங்கள் பங்கெடுத்துக்கங்க. இந்த மஸ்ஜிது கட்டுமானம் பண்ணி இன்னும் பாக்கி இருக்கும் இல்லையா அந்த வேலைகளை நானும் ஒரு 10,000 கொடுத்துட்றேன், ஒரு 5,000 கொடுத்துட்றேன், நான் என்னால் முடிஞ்ச அளவு கொடுத்துட்றேன். அதை என் பேரையும் சேர்த்துங்க, எல்லாரும் பேரும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். தேவமா இன்ஷா அல்லாஹ் தாலா என்னுடைய பேரும் அதில் இருக்கணும். எல்லாரும் ஆசைப்படணும். ஆசைப்பட்டா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு நமக்கு சலுகை காட்டுறான். ஒரு ஹதீஸை பெருமானா சொல்கிறாங்க, மன் ஃபத்தர சாயிமன், ஒரு நோன்பாளிக்கு ஒருவர் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்தான், ஏன்னா காணலவு மிஸ்ரு அஜ்ரிஹி, அந்த நோன்பு வச்சாரே அவர் காலையிலிருந்து, அந்த கூலி அல்லாஹ் அப்படியே இவருக்கு கொடுத்துட்றான். ஆனால் அவருடைய நன்மையில் ஒரு அணு அளவும் குறைப்பதில்லைன்ட்டான். இந்த ஹதீஸை கேட்டன பெருமாள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் ஏழை சஹாபாக்கள், ஏழை மனிதர்கள், ஒருத்தருக்கு நோன்பு திறக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. நாம் என்ன பார்க்குறோம், இன்றைக்கி நோன்பு திறக்க வைக்கணும்னு சொன்னால் எப்படியும் கஞ்சி வேணும், 4 வடை, 2 சம்சா, அப்புறமேலு ஜூஸு, சில பிரியாணி பொட்டலம், அது இது அப்பாடி. இப்போ ரம்ஜான்லாம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ ரம்ஜான் கம்மியாக சாப்பிட்றதுக்காண்டி வச்சான். ஆனால் இப்போ நம்ம மற்ற நாளை விட ரம்ஜான் தான் அதிகமாக சாப்பிட்றோம். சமோசா, வடை, அது புஜ்ஜி பஜ்ஜி, பழங்கள் இவ்வளவும் வாங்கி வைக்கிறதுக்கு வசதி எனக்கு இல்லையே.
ஒரு ஆளுக்கு நோன்பு திறக்கலோ ஏற்பாடு செய்கிற அளவுக்கு என்ற வசதி இல்லை என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவலைப்படாதீங்க, யுத்தில்லாஹு ஹாதா ஸவாப, நான் சொன்ன இந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வலௌ பி ஷிக்கி தமரத்தில், ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு துண்டு நீ கொடுத்தாலும் சரிதான். வலோ மிதுக்கத்தில் லபனின், ஒரு மடக்கு பால் கொடுத்தாலும் சரிதான். அதுவும் உன்னால் முடியல, ஒரு தண்ணியாவது மெத்தி கிட்ட வச்சிரு. அவர் வலோ ஷர்பத்தி மாயின், ஒரு தண்ணீரை ஒரு கிளாஸ் மெத்தி கிட்ட வச்சிரு, அல்லாஹ் நன்மை உனக்கும் கொடுத்துருவான். என்னால் முடிஞ்சதை செஞ்சேன், இல்லை விசேஷமாக செய்ய முடியல என்று ஒரு நோன்பாளிக்கு தண்ணீரை மெத்தி கொண்டு வந்து அவர் முன்னாடி நீ வச்சாலும் அல்லாஹ் கொடுத்துட்றான். அந்த நோன்பை நீ கண்ணியப்படுத்தியதுக்காக, அந்த நோன்பு மரியாதை சொன்ன அல்லாவுடைய நோன்பு வச்சிருக்காருப்பா, இந்த கண்ணியப்படுத்தினால அந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துட்றான். அதே மாதிரி நம்ம தான் மஸ்ஜிது கட்ட முடியல, மஸ்ஜிதுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு செங்கலுக்காக காசு கொடுத்துட்றேன், இந்தா பிடிங்க என்று நீ அந்த பள்ளிவாசலுடைய பங்கிலே பங்கெடுத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உன்னையும் அந்த வீட்டில் சேர்த்துக் கொள்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அன்பர்களே, நேரம் மற்ற வெளியே நிற்கிறாங்க, மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஏன் இடம் இல்லை, உட்கார இடம் இல்லைங்க, பண்ண உட்காருக்கு இடம் இல்லைங்க, மாடியில் இடம் இருக்கும். இப்போ இங்கே இடம் இல்லைன்னா மாடிக்கு போயிருங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ அன்பர்களே, நாம் ஹதீஸில் ஞாபகப்படுத்துங்க, இந்த ஹதீஸ் படி அமல் செய்யுங்க இன்ஷா சிவமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய கட்டுமானம் முடிஞ்சிருச்சா, இன்னும் பாக்கி இருக்குங்களா? இருக்குது. எல்லோரும் பங்கெடுத்துக்கும், தன்னால் முடிஞ்ச அளவு. சார் நானும் என்னால் முடிஞ்ச அளவு. எப்போ வசூல் பண்ணலையா? எப்போ பண்ணுறீங்க? தொழுது முடிச்சுட்டு நானும் ஒரு செங்கல் காசு தரேன், ஒரு 100 ரூபா கொடுக்குறேன் என் பறக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. எந்த மஸ்ஜித் திறப்பு விழாவுக்கு போனாலும் என் பங்கு கொஞ்சம் கொடுத்துட்றது. ஏன்னா அல்லாஹ்ட்ட போய் சொல்லலாம், யாரா ஒரு குருவி கூண்ட அளவுக்கு இடம் நீ கொடுத்தா கூட எனக்கும் ஊடு தரேன் நீ சொன்னேருப்பே, நானும் ஒரு 100 ரூபா ஒரு செங்கல் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் கொடுத்தேன்ப்ப, என்னையும் மன்னிச்சிட அல்ல அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லிக்கிறது. நான் நீங்கள் வசூல் பண்ணுவோம் வாலியே இருக்கு, உடனே நானும் கொடுத்துட்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒவ்வொருவரும் பிரம்மாண்டமான மஸ்ஜிதுகளை கட்டுவதற்குண்டான பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. முதல்ல ஆசை வைங்க, எல்லாம் நடத்தி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம மஹல்லால் இருக்கிற பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் அந்த மஸ்ஜிதுக்கு ஏதாவது கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் பள்ளிவாசலுக்கு ஏதாவது நம்ம ஒரு கரண்ட் பில்லுக்கு ஒரு 500 ரூபா நான் கொடுத்துட்றேன் என் சம்பாத்தியத்திலிருந்து என்று நம்ம உதவி செய்யலாம். இப்படி வச்சுக்கிட்டா நிச்சயமாக அல்ல நமக்கும் அந்த பள்ளிவாசல் கட்டித்தரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இருலோக வாழ்க்கையும் சிறப்பாக்கி வைப்பான். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.